இப்படி ஒரு மொக்க ஆப்ப கண்டுபிடிச்சு இதை எப்படி வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இதை விட மொக்க ஆப்லாம் நல்லா வியாபாரம் ஆடுச்சு, அதனால இது நல்லா வியாபாரம் ஆடு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, கிட்ட நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்கு. அதாவது A to Z எல்லா வேலையும் பாக்குற மாதிரி, எல்லா வேலைக்குமே ஆள் எடுப்புற மாதிரி ஒரு ஆப் டிசைன் பண்ண போறேன். அது எப்படி? ரேஷன் கடையில போயிட்டு ரேஷன் வாங்கிட்டு வருது, பிள்ளைகளை கூட ஸ்கூல்ல விடுறது, விளக்காப்படி பள்ளிப்படி அரசு வர்றது, காலையில வீட்டுல தண்ணி புடிச்சு வைக்கிறது, 8 புள்ளி கோலம் போடுறது, 2 ரூபா சேர்த்து கொடுத்தா 16 புள்ளி கோலம் போடுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட ஆள் இருக்கு. இப்படி எல்லாம் கூட இருக்கா? டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பூக்கு ரோடுறது எடுத்து முதுகு சொல்லிடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட ஆள் இருக்கு. அது வெறும் 100 போறால. எது 100 போறாலையா? அடேங்கப்பா, நல்ல ஆப்பா இருக்கு. நான் கூட ஆரம்பத்துல என்னமோ நினைச்சேன், ஆனா கலக்கிட்டீங்க மிஸ்டர் விஜய் ராஜேந்திரன். இதே நல்ல ஆப் டப்பிட்டாங்க, இதை வச்சு ஓட்டிட வேண்டியது. ஆனா ஒரு சந்தேகம், மிஸ்டர் பழனிசாமி மய ராஜேந்திரன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? That is that of your... ஏழையில கெட்ட வார்த்தையிலும் பேசாத, ஒழுங்கா ஓடி போய் பிளாஷ்பேக். What do you mean? எப்பா, அது அவ்வளவு, நீ வீட்டுக்கு போ. பழைய சொக்க கமலாட்டி, பழைய சொக்க போட்டு போட்டு அவளை போட்டு. என்னடா இங்க சண்டை? அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, இந்த மார்க் லவ் பண்ற புள்ளைய ஜாக்கி லவ் பண்றாரு. கொமட்டா, நான் தான்டா ஜாக்கி. மதன் லவ் பண்றாரு, அதனால 2 பேருக்கு இடையில வாக்குவாதம். மதன் மக்க கம்நாட்டி, மார்க்கோட பொண்டாட்டி உனக்கு என்னடா வேணும்? தம்பி பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி என்ன VPNல பாக்குற ஜாப்பனீஸ் படமா? ஆமா, இங்க மண்டையில முள்ளு முள்ளா வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பான, எங்கடா அவன்? யாரு? இந்த பிளாஸ்ட் மோகன் கேங்ல டைரக்டர் கூட எது கேட்டாலும் நசுக்கி விடுவானே, அவனா? டார்க் காமெடியா? எப்பா இதெல்லாமாப்பா இப்ப டார்க் காமெடியில சேர்த்துட்டாங்க? அப்ப சவுண்ட் அவுட்டா? நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எங்கடா அவன்? வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா, சைடிஸ் நினைச்சு கிரீஸ் அழி தின்னு போய் ஆஸ்பத்திரியில கிடக்குது நாய். என்னடா இந்த நாத்தனாரு? என்ன நீ எல்லாம் பல்லே வளர்க்க மாட்டியாடா? என்னடா சொல்றேன்? அது வேற ஒண்ணும்ல, டே பாண்டியா ஐ லவ் யூ டா உம்மா அப்படிங்கிற. என்னது? டாய், என்ன பார்த்தவங்களுக்கு எல்லாம் எப்படா தெரியுது? ஏற்கனவே அந்த கௌரி கம்நாட்டி மச்சான் மச்சான் சொல்லிட்டு தெரியுதான். இதுல அவன் கெட்ட கேட்டுக்கு மாநாடு ஸ்பூஃப்ல என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? என்னது? அவன் உனக்கு வேணுமா? தடுஷ் அவடாடி தலைவரே தலைவரே. அட அத விடுங்க ஐயா. வாங்கண்ணா, அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல கறி குழம்பு தானே? ஆனா தின்னி முன்னமே வீடு பத்திரிது நானே அழுதுகிட்டு இருக்கேன். கறி குழம்பு சாம்பார்னு கேட்டிருக்கேன். யாரா நீ? போன வீடா மார்க் மார்க். என்னாச்சு? கெட்ட வார்த்தையில திட்டு போன வச்சிட்டேன். ஓ ஷிட். சரி, அப்ப முத நாள் கால் பண்ணோம்னா அந்த சம்பவத்தை நடக்காம தடுத்துடலாம்ல? கரெக்ட், அதான் பண்ண போறேன். ஏ மார்க், நான் சொல்றத அப்படியே கேளு. நீ சொல்றத நான் என்ன கேட்கணும்? யாரா நீ ஃபர்ஸ்ட்? ஏய், பெரியவங்களுக்கு மரியாதை விடுறா. கொடுக்க முடியாது என்னடா? ஏ மார்க், அம்மா இருக்கு ஆபத்துறா, அவங்கள எப்படியாச்சும் காப்பாத்தணும்டா. ஏ அத சொல்ல நீ யாரா? ஐயா, என்ன நான் சின்ன பிள்ளைல சரியான கிரிஞ்சாண்டியா இருந்திருப்பேன் இருக்கே. ஆனா அதையாப்பா கேக்குற? உன்னைய பார்த்தாலே சலுப்பு சலுப்பு 4 விடணும் போல தோணும். முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடிச்சு அவங்க அப்பன்ட்ட போட்டு கொடுத்துருவேன்னு, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இஷ்டத்துக்கு அடிச்சு விளையாடுவேன். அதெல்லாம் ஒரு காலம். ஆனா கிளட்ட பயில அது நீதானா? நான் கூட பேய் அடிச்சு பிடிச்சு நினைச்சு பயந்துகிட்டே எங்க அம்மா ரூம்ல போய் படுத்துக்கிட்டேன். ஏய், நான் இங்க ஒருத்தர் இருக்கேன், அங்க யாரெல்லாம் பேசி இருக்க? ஐயோ, இவன் எப்படி சமாளிக்கிறது? ஏய் மங்குனி மார்க்கு, நீ மட்டும் நான் சொல்றது கேட்கல, டிரான்ஸ்ல நீயா கையெழுத்து போடன்னு சொல்லி உங்க அப்பாட்ட சொல்லிவிடுவேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க என்ன கடவுளா? ஆமா, உங்க வீட்டு பக்கத்துல கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குல்ல, அங்க உள்ள கருப்புசாமி நான் தான். ஏங்க என்னங்க சொல்றீங்க? அட ஆமாடா, நேத்து கூட என் கோயில இருந்து உண்டியில இருந்து 2 ரூபா கலாண்டு போனீங்களா, ஞாபகம் இருக்கா? அட திருட்டு மூதேவி, சின்ன வயசுல நீ இந்த வேலையெல்லாம் வேற பாத்தியா? கண்டுக்கார வர்றோமாப்ல, எங்க வயக்காட்டுல வரும். அப்ப ஒரு இடம் நீ கிடத்ததா சொல்லிய, நான் கூட போர் போடுறதோ நினைச்சேன். காளையன், ஒரு நிமிஷம் இருங்க. லுக் மிஸ்டர் பெருமாட்டி, நான் வந்து ஒரு ஏஜென்ட். என்ன ஏஜென்ட்? LIC ஏஜென்டா? ஏயா ஒரு பாலிசி போடுறதுக்கு அவ்வளவு நேரம் நீ கத்த விட்டுக்கு இருந்த? ஐயோ அது இல்ல மிஸ்டர் பெருமாண்டி, இது வேற. ஐம் அ காம்பேக்ட். ஓ, என்ன காம்ப்ளானு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எனக்கு எல்லாம் தெரியும். நானும் கொஞ்ச நாள் சிங்கப்பூர்ல சொல்றது கொஞ்ச நேரம் கேளு. நீங்க மாப்பிள்ள கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க எந்த வேலைக்கு வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரே பதில் தான். என்ன தெரியுமா? கேமரா தூக்கிட்டு போடா. காளையன், என்ன இதெல்லாம்? கொஞ்சம் பொறுமையா இருக்கடா, பேசுறேன்.
மாப்பிள நான் சொன்னா கேப்பே பாட்டியா? நீ சொன்னா நான் கேப்பேன் மாப்பிள. ஆனா அந்த இடத்த மட்டும் என்னால கொடுக்கவே முடியாது. கேமராவை தூக்கிட்டு போடா. ஐயா ஏங்க அந்த கேமரா ஒளிச்சுதான் வைக்கலங்க. ஐயோ நான் கேமராவே கொண்டு வரல காளையன். நீங்களும் ஏன் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு படுத்துவீங்க? அதில் எறும்புக்கு என்ன அக்கறை, நான் அக்கறை நீ வைக்கிற, நம்ம 2 பேரையும் தான் முக்குற. டேய் ஏடாத பாடுபடுத்துற, சும்மா கப்புடுதான் வாயடா. மச்சி செட்டு ரிப்பேர். உங்க 2 பேருக்கும் போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் பாடிட்டு வரேன். ஏன்டா நம்ம எவ்வளவு சீரியஸான சுச்சுவேஷன்ல இருக்கோம், உனக்கு பாட்டு கேக்குதா? ஏண்டா சீரியஸான சுச்சுவேஷன்ல இருந்தா பாடக்கூடாதா? சரி சீரியஸான சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன். அதுக்காண்டி நீ சாப்பிடாம இருந்த. காலையில என் வீட்டுல உட்காந்து நல்லா 7:45 இட்லி ரொப்பணி இல்ல. ஏன்டா நீ அதெல்லாம் இன்னிக்கிட்டா இருந்த? பின்ன அப்படியே சும்மா விட்டுருவான்னு நினைச்சியா? டேய் என்னடா சின்ன பிள்ளை மாதிரி தீடிக்கெல்லாம் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆனா உனக்கு ஒன்றும் தெரியாது மச்சி. காலையில இவன் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கு வந்தான்டா. சும்மா ஒரு பேச்சுக்கு சாப்பிட்றான்னு உடனே உட்காந்து சாப்பிட்டான்டா. டேய் நீ தானடா சாப்பிட சொன்ன. நான் சாப்பிட சொன்னா? நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சாப்பிட சொன்னேன். நானும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் சாப்பிட்டேன். ஃபார்மாலிட்டிக்கு சாப்பிட்றவன் நீ 2 இட்லியோட நிப்பாட்டி இருக்கணும். எவனாச்சும் 7:45 இட்லி திம்மாடா ஃபார்மாலிட்டிக்காக? எந்த ஒரு திம்பாங்க இந்த மாதிரி? அட இப்ப அவன் சாப்பிட்டா என்னடா பிரச்சனை உனக்கு?